யாஷிகா மேடம், மிஸ்டர் விக்கி. யாஷிகா மேடம், மிஸ் யாஷிகா, மிஸ்டர் விக்கி. வக்கீலையா, என்னாச்சுங்க ஐயா? இல்ல, ரொம்ப நேரமா தட்டிட்டு இருக்கேன், யாரும் திறக்க மாட்டேங்கிறாங்க. அது அம்மா கூட வந்தவர் இருக்கார்ல, நேத்துக்கு முழுக்க என் கூட தான் இருந்தாரு. நல்லா குடிச்சாரு, அதான் இன்னும் தூங்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஓகே. ஆனா மேடம் உள்ள இருக்காங்களே, அவங்க திறக்கலாம்ல. மேடம். தாயி, மிஸ்டர் விக்கி, ஓபன் த டோர். தாயி, தாயி. மிஸ்டர் விக்கி. அம்மா, கதவு தரமா? யாஷிகா மேடம். அப்பா, என்ன மிஸ்டர் விக்கி, என்னாச்சு? சாரி, நைட் ஓவர் ட்ரங்க். ஓகே, வாங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். மணி 10 ஆக போகுது, நீங்க என்ன ரெடி ஆகலையா? பயஸ் எனி டைம் வந்துருவாங்க. நோ ப்ராப்ளம் சார், ஐ அம் ஆல்மோஸ்ட் ரெடி. பாண்டி அங்கிள் டிஃபன் கொடுத்தா 5 மினிட்ஸ்ல முடிச்சிடுவேன். டிஃபன் இப்ப ரெடி பண்ணிரேன் தாயி. விக்கி, போய் குளிடா. டோன்ட் டேக் மச் டைம். பேப், ஐ won't take much time. டக்குன்னு குளிச்சிட்டு வந்துரும். தாயி, ராகி தோசையும் பிரண்டை சட்னியும் வச்சிட்டுமா தாயி? வேண்டாம் அங்கிள், பிரெட் ஆம்லெட் போதும். சரிங்கம்மா. மேடம் ப்ளீஸ். மேடம், யூ லுக் லாஸ்ட். எனி ப்ராப்ளம்? புது இடம், தூக்கம் சரியா வந்திருக்காது. நைட் ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க, என்ன நடந்தது மேடம்? எப்படி கரெக்டா நைட் என்ன நடந்துச்சுன்னு கேக்குறீங்க? உங்க முகத்தை வச்சுதான் கேட்டேன். நீங்க ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கீங்க. இந்த வீட்ல பாராநார்மல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. வாட்? பாண்டி அங்கிள் மக ஆர்த்தி தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொன்னீங்கல்ல? ஆமா. மேடம் ப்ளீஸ், இந்த விஷயம் நமக்குள்ள மட்டும் இருக்கட்டும். இந்த பாருங்க மேடம், இது ஒரு ஹாண்டட் பிளேஸ்னோ இங்க கோஸ்ட் நடமாட்டம் இருக்கணும் வெளியில தெரிஞ்சா இந்த பக்கம் ஒரு பய கூட எட்டி பார்க்க மாட்டான். பல கோடி மதிப்புள்ள இந்த சொத்தெல்லாம் பாழடைஞ்சு போய் கோடிக்கணக்கான சொத்து உங்க கையை விட்டு போயிடும். அட் எனி காஸ்ட் இந்த விஷயம் வெளியில தெரியவே கூடாது. உங்க உட்பி கிட்ட கூட சொல்லி வச்சிருக்கேன். விக்கி பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் இதெல்லாம் நம்பவே இல்ல. நான் ஏதோ பிரம்மையில பேசுறேன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா நான் பார்த்ததெல்லாம் உண்மைதான். அந்த ஹாரர் இன்னும் என் மைண்டுக்குள்ள இருந்து போகவே இல்ல. I want to get away from this haunted house. Please control your emotions, ma'am. நீங்களே சிச்சுவேஷனை காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஓகே, நான் இப்போ உங்க வழிக்கே வரேன். ஆர்த்தியோட ஆவி இங்க நடமாடுதுன்னு நீங்க சொல்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் எதுக்காக ஆர்த்தி ஆவியா வந்து உங்களை மிரட்டணும், உங்களை வீட்டை விட்டு போக சொல்லணும்? ஓகே, ஒருவேளை இப்படி இருக்கலாம். சுவாமிநாதன் சார் ஆர்த்திய உங்க பிளேஸ்ல வச்சுக்கிட்டு ஒரு பேத்தி மாதிரி தான் நடத்தி இருக்கிறார். அதனால ஆர்த்தி மனசுல இது அவளோட ப்ராப்பர்ட்டி, இது அவளோட வீடுன்னு ஒரு நினைப்பு வந்திருக்கலாம். சொந்தக்காரங்க நீங்க எல்லாருமே ஃபாரின்ல போய் ஒதுங்கி வாழ்ந்திருக்கீங்க. அதனால சுவாமிநாதன் சார் இந்த சொத்தை தாம் பேர்ல எழுதி வைப்பாருன்னு ஆர்த்தி நினைச்சிருக்கலாம். ஆனா சுவாமிநாதன் சாரோட திடீர் மரணம் அவளுடைய ஆசையை நிராசையாக்கிடுச்சு. அவளும் வெக்ஸ் ஆகி செத்து போயிட்டான். ஆர்த்தி நிறைவேறாத ஆசையோட அல்லது ஆழமா புதைக்கப்பட்ட ஆசையோட இறந்திருக்கா.
தனக்கு கிடைக்காத சொத்து வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு நினைச்சு அவ உங்களை த்ரெட்டன் பண்ணிருக்கா. இதுதான் என்னோட கன்க்ளூஷன். எனிவே, இத பத்தி எல்லாம் நம்ம இப்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். அது தப்பா போயிடும். இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததாகவே காட்டிக்க வேண்டாம். பயர்ஸ் கிட்ட காசை வாங்கிட்டு சொத்தை மாத்தி வித்துட்டு உங்க ஸ்விஸ் அக்கவுண்ட்ல பணத்தை போட்டுட்டு ஏன் ஷேரை எனக்கு கொடுத்துட்டு நீங்க போயிட்டே இருங்க. ஆர்த்தியாவி அவங்க டீல் பண்ணட்டும். நீங்க லாயர், எல்லாரையும் சரியா கைட் பண்றவரு. நீங்க நினைச்சா நல்லதை கெட்டதாக்கலாம், கெட்டதை நல்லதா ப்ரொஜெக்ட் பண்ணலாம். நீங்க சொன்ன மாதிரி இங்க நடந்ததை நான் யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். Let's sell this filthy place. என் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரை வர சொல்லியிருந்தேன். அவங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டு இருக்காங்க. நாளைக்கு பத்திரம் போடுறதுக்கான எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சாச்சு. காலையில எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிரும். ஓகே, இப்போ நிம்மதியா போய் தூங்குங்க. உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா நீங்க தூங்குங்க. யாஷிகாக்கு தூக்கம் வந்துச்சுன்னா யாஷிகா தூங்கட்டும். எனக்கு தூக்கம் வர்றதுக்கு எப்படியோ 1 o'clock ஆச்சும் ஆகும். எனக்கு சரக்கு ஒரு பேக் போட்டாதான் I'll sleep like a baby. விக்கி, எங்கேயும் வெளியே போகாத. ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னல. சொன்னதான், பட் உனக்கு தான் பாதுகாப்பா நம்ம லாயர் சார் இருக்கார்ல. ஏன் பயப்படுற? பயப்படாத. ஃபியர் இஸ் a deadly disease. நேற்று நைட் உனக்கு போட்ட இன்ஜெக்ஷன் போடவா? நீ வேற மாதிரி இருப்ப. உனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. 10 பேயை சமாளிக்கிற அளவுக்கு பவர் உன்கிட்ட இருக்கும். இல்ல லோக்கல் சரக்கு சாப்பிட்றியா? பேப், டோன்ட் வரி, நாளைக்கு எல்லாமே முடிஞ்சிருக்கும். தாயி, இந்தாங்க தாயி. நீங்க பேசுறதெல்லாம் அரச புரசலா நானும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். என் ஆர்த்தி கேட்டும் இல்லம்மா. அவ மனசுல எந்த வன்மமும் கிடையாது. என் பொண்ணு அந்த அக்கா ஏன் இங்க வரமாட்டேன்றாங்கன்னு பல நாள் கவலைப்பட்டிருக்காமா. குழந்தை மனசுமா அவளுக்கு. தாத்தா செத்து போன துக்கம் தாங்காம அவ தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிட்டாமா. தயவு செஞ்சு அவளை புரிஞ்சுக்கங்கம்மா. நேத்திக்கு என்ன நடந்ததுன்னு தெரியலம்மா. ஆனா ஏதோ தப்பா நடந்திருக்கு, அது மட்டும் புரியுதுமா. கூல் பாண்டி, கூல். நீயே டென்ஷனா பேசுற. உன் பொண்ணை பத்தி யாரும் இங்க தப்பா பேச போறதில்ல. கோஸ்ட், ஸ்பிரிட், இதெல்லாம் புல்ஷிட். இந்த மனுஷங்க தான் டேஞ்சரஸ் கிரீச்சர்ஸ். ஓகே, மனுஷங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல தம்பி. என் சாமி கிட்டயே நான் பேசிக்கிறேன். மதுரை வீரா, ஓகே, டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் நம்ம ரூம்ஸ் போயிடுவோம். வாங்க. What's happening here? எலக்ட்ரிக் கம்பில காத்துனால ஏதாவது உரசல் இருந்தா இந்த மாதிரி ஆகும். ஆனா கண்டினியூ இப்படி ஆச்சுன்னா கண்டிப்பா பவர் கட் ஆயிடும். நான் வயர் எங்கேயாவது டச் ஆகுதான்னு பார்த்துட்டு வரேன். சார், எங்களுக்கும் பயமா இருக்கு. நாங்களும் உங்க கூட வரோம். ஓகே, வாங்க.
ஆமா அவளேதான். இது ஆர்த்தியே தான். லாயர் சார், இந்த இடம் எனக்கு சொந்தமானது. போங்க. யாஷிகா, இது ஏன் சொத்து. உயிரோட திரும்பி பார்க்காம ஓடிப்போ.